வெல்கம் டு உரையாடல். நம்மளுடைய உரையாடல் ஷோல இன்னைக்கு பாராஷூட் சீரிஸ் உடைய டீம் வந்திருக்காங்க. யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஹெவியா இருக்கு. வெல்கம் ரொம்ப ஹெவியா இருக்கு. வணக்கம். சூப்பர். கிருஷ்ணா சார் வந்து நான் பேக் டு பேக் வந்து இன்னும் நிறைய படங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறேன். பட் வந்து சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய நிறைய சீரீஸ்க்கு நீங்கள் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த பாராஷூட்டில் நீங்கள் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஆக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது சார் ரொம்பவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? எப்பயுமே பணம் போடுறது தாங்க கஷ்டம். அதனால ப்ரொடக்ஷன். ஓகே, அந்த வகையில் வந்து ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க? எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ். ஓகே, எனக்கு வந்து நான் யூஸ்வலாக என் ப்ரொடக்ஷன் நான் வழக்கமாக பண்ணுறது என்னென்னா இமீடியட்டாக நான் பார்க்குறது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தான் பார்ப்பேன். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே வரு இருப்பா, சுனினா இருப்பாங்க, எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி காயத்ரி இருப்பா, ஃபிங்கர் டிப்ல கண்ணந்தில். ஸோ இதுக்கு வந்தப்போ கூட நான் ஸ்ரீதருக்கும் சரி ரஞ்சித்துக்கும் சரி சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி பார்ப்போம், அப்புறமா வெளில தேடுவோம். ஓகே ஓகே. ஏன்னா என்னோட செகண்ட் வெப் சீரிஸோட டைரக்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட். ஓகே. ஸோ நான் போயிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை சுற்றி. ஸோ எனக்கு எந்த சக்தியும் சரி, இயலும் சரி, கனியும் சரி, இவரும் சரி, அவரும் சரி, யாருமே எனக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு தொல்லை கொடுக்கவே இல்லை. அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சு உங்களோட உட்காந்துருக்கேன். இல்லைன்னா அங்கே உட்காந்துருப்பேன், முடிச்சாங்களா கேளு, முடிச்சாங்களா பாரு அப்படின்னு. காஃபி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லுவீங்க? காஃபி கேட்குறேன், சக்கரலாம் கூட அவனுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கும்போதே தெரிஞ்சது நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே இருந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே ஹாப்பி. அதாவது ரஞ்சித் சார் நீங்கள் பிக் பண்ணீங்களா இல்லை அவர் வந்து உங்களை வந்து தேடி வந்தாரா? அவரெல்லாம் என்னை தேடி வரலைங்க, நான் தான் தேடி போனேன். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீதர் சார் வந்து இந்த கதையை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா பியூட்டிஃபுல்லாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் ஆப்ஷன்ஸ் வரும்பொழுது நான் ஃபஸ்ட்டு தேடி போனது அவரை தான். ஓகேங்களா? அவர் வந்து கதையை படித்து ரொம்ப கனெக்ட் ஆகிட்டார், கதையோடு கனெக்ட் ஆகிட்டார், ஸ்ரீதரோடையும் பேசினார். ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்மூத்தாக போச்சு. அண்ட் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ரீதரும் கொஞ்சம் ஒரு ஹவுஸ் போர்ஷன்ஸ் டைரக்ட் பண்ணார். ஸோ பட் டோட்டல் இது பண்ணார். ஹவுஸ் போர்ஷன்ஸ் அவருக்கும் எழுதிட்டாரு, இது பண்ணால் இப்படி இருக்குன்னு ஒரு ஆதங்கம், ஒரு ஃபீல், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அதையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் உருவாச்சு. ஆனால் மொத்தமாக எங்கள் தலைவர் வந்து பின்னாடி போனது நான் தான். அதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். நான் தாங்க போனேன், அவர் பின்னாடி நான் தான் போனேன், இவருக்கு பின்னாடி நான் தான் போனேன், இவங்க பின்னாடி நான் தாங்க போனேன். ஆமாவே இல்லைங்களா? நீங்கள் சொல்லுங்கள் அந்த விஷயத்தை. சார் அந்த கதையை நீங்கள் சொல்லுங்கள். ஆடிஷன் நம்ம செலக்ட் பண்ணும்போது சக்தி, இயல், கிஷோர் சார், கனி மேம் இவங்க எல்லாருமே நாங்கள் முன்னாடியே வந்து இவங்க தான் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போது ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா தங்கச்சி வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தங்க விஜயலட்சுமி மேடம், இவங்க சிஸ்டர். இன்னொருத்தங்க கனி மேம். கனி மேம் போயிட்டு இந்த மாதிரி அவங்க மேடம் வந்து விஜயலட்சுமி மேடத்துக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஏதோ சுச்சுவேஷன் அவங்களால அந்த டைம் வந்து பண்ண முடியல. அதுக்கப்புறம் மேடத்தை அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கே நாம் ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், பிராங்க் நினைச்சாங்க. ஆமாம், அவங்க யாரை இப்படிலாம் பிராங்க் பண்ணுவாங்க. ஆமாம், நிஜமாவா, நான் ஓகேவா அப்படின்னாங்க. இல்லை மேடம், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு துர்கா இல்லை மேம் ஆடிஷன் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் அசந்து போயிட்டோம். ஆக்சுவலாக இப்போ படம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ இருக்க கனி மேமோ இல்லை குக்கு வித் கோமாளியில் இருக்க மேடமும் இல்லை. அதில் டோட்டலாகவே வேற மாதிரி இருக்காங்க. ஒரு கதையை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் எல்லாமே ஸ்ரீதர் பிரதர் தான் பண்ணது. பிரதர் எனக்கு 7 வருஷமாக தெரியும். நாங்கள் படம் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து பண்ண போகிறோம், அது ஒன்று போயிட்டுருக்கு. இதனால டேரக்டராக இந்த ப்ராஜெக்ட் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும்போது அவர் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே யாராக இருந்தால் கூப்பிட்டு அப்படி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்வியஸ்லி ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும்ல, அதுக்காக ட்ரை பண்ணுவார். பட் அவர் டேலண்ட்டை வந்து ரெகக்னேஷன் பண்ணுறதுல வந்து சரியான கிங்கு அதில் அவர் கரெக்டாக. ஆக்சுவலாக நம்மளை சுற்றி இருக்க டேலண்ட் அவ்வளோ இருக்குது, தேவையில்லாமல் வெளில போயிட்டேரும். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது, எந்த ஈகமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அதை மூவ் பண்ணுறதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அப்படி கேட்கும் போது நம்ம ஒன்று எழுதுவோம், எப்போ நம்ம எழுதுறதுல கான்ஃபிடென்ட் இருக்கும். இன்னொருத்தர் படம் எழுதுறாங்க செய்கிறாங்க, அது வேறு, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அவர் கேட்கும் போது எனக்கு உண்மையிலே ஐடியா இல்லைங்க, எனக்கு தெரில எப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் நீங்கள் படிங்க, ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்கும், நீங்கள் படிச்சுட்டு சொல்லுங்கள். ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. அது அவ்வளோ நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா
நான் அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பண்ணுற ஆள் கிடையாது. ஓகே என்னுடைய பேட்டர்ன் என்னோட விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்கிரிப்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நம்மளோட இதுக்கும் வேறு ஒன்றா இருக்குது, நம்மளுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தான் அது பண்ண வந்தது. ஓகே ஓகே ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணுச்சு. நம்மளோட கதையை நம்ம டைரக்ஷன் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பண்ணிடலாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். பட் அடுத்தவங்களுடைய ஒரு கதையை நம்ம எடுத்து அதை உள்வாங்கி அதை டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் சொன்னேன் முன்னே ஃபர்ஸ்ட் டைமா உங்களுக்கு? ஆமாம், இதுக்கு முன்னாடி நானே எழுதி நானே பண்ணது தான் அந்த படம். இது வந்து ரைட்டராக அவர் பண்ணியிருக்கும் போது அது பெரிய சேலஞ்ச் தாங்க சீரியஸாக. ஏன்னா நம்ம அது கோர் ஐடியாலேருந்து உருவாகும், நம்மளுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் இருக்கும், அதுலேருந்து வரும் அதே மாதிரி தான் இந்த கதையை அவர் பண்ணியிருப்பார். அதை படிக்கும் போது அது எனக்கு ஃபீல் ஆகுது, அதோட டெப்த்து அதோட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் போது அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லைன்னா அது தப்பாயிடும். அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உள்வாங்கி அதை பண்ணியிருக்கோம். சூப்பர் சூப்பர். கனிமாமுக்கு வந்து நான் இன்ட்ரோ வந்து கொடுக்கணும்னே அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், டிவி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ரஜினி சார் இன்ட்ரோடக்ஷன் தேவையா? ஐயோ ஐயோ நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சனாக தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வெப் சீரிஸில் எப்படி கமிட் ஆனீங்க, எப்படி உள்ள ஜாயின் ஆனீங்க? சார் சொன்னார் இல்லையா, அது நம்ம தலைவர் இவர் தான் ஃபோன் பண்ணி அதை வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே டைம் எடுத்துக்கு. எக்ஸாக்ட்லி எடுத்துச்சு. இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு டக்குன்னு பயம் தான் வந்துச்சு. அப்புறம் எனக்கு நான் கதை கிருஷ்ணா எத்தனை கதை கேட்டுட்டு நீ முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் கதை படிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இவர் என்கிட்ட பேசுறதுக்கு வரும்போதே இவரே நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எக்ஸைட்டடாக நம்ம இருக்கணும், நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கும்னு சொல்லுவோம்ல. ஸோ அவரே அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயம் அந்த ஸ்கிரிப்ட் பற்றி சொன்னார். ஸோ அதனால் நான் உடனே படித்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. அவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட். ஏன்னா படிக்கும் போதே நமக்கு வந்து நிறைய இடத்துல அந்த பரபரப்பு இருக்கிறதும் சரி, அந்த எமோஷ்னல் மொமெண்ட்ஸ் நிறையா இருந்தது. ஸோ வந்துட்டு அந்த கேரக்டர், அம்மா கேரக்டர் அதெல்லாம் மீறி இது ஒரு அழகான ப்ராஜெக்ட், இதில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அப்புறம் நான் நடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ அப்போ மறுபடியும் ஐயோ எனக்கு நடிக்க வராது, சுத்தமாக வராது அப்படின்னு நான் மறுபடியும் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். எப்படி கலை குடும்பத்துலேருந்து வந்துட்டு எப்படி முடியும் அப்படி நான் எல்லாருக்கிட்டையும் திரும்ப சொன்னேன். கிருஷ்ணாவும் இல்லை பண்ணிடுவீங்க சார் வந்து இல்லை மேடம், எனக்கு இன்னும் அவர் சொன்ன இல்லை மேடம் நீங்கள் பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம் உங்கள் மேலே அப்படி சொன்னார். அவரோட நம்பிக்கையை நம்பி நான் நடிக்க வந்துட்டேன். ஆடிஷன்லேயே நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இப்படி பண்ணுங்க இப்படி ஆடிஷனே என்ன பண்ணாங்க, கதறி அழுக. நான் நினைச்சு சொல்கிறேன், நான் அன்னைக்கு அந்த மாதிரி ஆளே கிடையாது. ஒரு 19 ஃப்ளோர்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ளாட்ஸில் நான் வாழ்கிறேங்க. கதறி கத்தி நான் சொல்கிறேன், இந்த வீட்டில் என்னமோ நடந்துருச்சுடான்னு எவனோ ஃபோன் பண்ண போகிறான் அந்த அளவுக்கு. அதுவும் வந்து திரும்ப கதறி ஒரு ஹாஃப் டே நான் கதறி இருக்கேன். எனக்கு கதற விட்டுட்டு அதுக்கப்புறம் சூப்பராக பண்ணீங்க மேடம் அப்படின்னாரு. அப்படிதான் செலக்ட் பண்ணாரு. கொடுமைப்படல மேடம் வந்து இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்காங்க. படம் பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய கால்ஸ்லாம் வரப்போகுது, ஏன்னா அவ்வளோ வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. சூப்பர். அதாவது நம்ம செட்லேயே வந்து ரொம்ப கியூட்டா ரொம்ப நாட்டியா ஆனால் பட் அமைதியா ஒரு பர்சன் உட்கார்ந்துருக்காங்க. சக்தி வந்து சீரியஸா வந்து பார்ன் டு ஆர்டிஸ்ட்லாம் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய படங்கள் வந்து பண்ணிருக்கீங்க, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபிலிம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிலிம்? இந்த ஃபிலிமில் வந்து ஸோ நிறைய அங்கங்கே ஸோ என்னோட ப்ரீவியஸ் மூவி எறும்பு மூவிலே வந்து அதுவும் கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு, ஆனால் அவ்வளோவா அந்த பாப்புலாரிட்டி வரல. ஆனால் அதில் வந்து அந்த அழுகிற பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி இதில் வந்து 2 times 3 times இன்னும் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டிட் மை பெஸ்ட் இன் திஸ். இந்த மூவி தான் பை ஃபார் என்னோட பெஸ்ட் மூவி. ஸோ ஏன்னா கிருஷ்ணா அங்கிள் இருக்காங்க அந்த மூவி. ஸோ இன்னொன்று வந்து இந்த மூவியில் இந்த மாதிரி நான் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருந்தேன். இன்னொன்று எதுக்கு ஸ்பெஷலாக இருக்குன்னா, இந்த மாதிரி கிருஷ்ணா அங்கிள் கூடயோ, கிஷோர் அங்கிள் கூடயோ, கனி மேம் கூடயோ, டைரக்டர் அங்கிள் கூடயோ கூட நடிக்கிறது வந்து எனக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த மூவியே ரொம்ப ஜாலியாக இருந்தது பண்ணுவேன். ஓகே. அதாவது நீங்கள் இந்த கதையில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு டிராஃபிக் போலீஸாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. பட் நீங்கள் உங்களுடைய கேரக்டர் சூஸ் பண்ணீங்களா இல்லை கேரக்டர் தான் என்ன சூஸ் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. நம்ம எல்லா கேரக்டரும் எதாவது சூஸ் பண்ணாதான் என்கிட்ட வர்றாங்க. இந்த லிஸ்ட்லேயே நான் இல்லை.
ஆக்சுவலி ஷாம் பாய் தான் பண்ண வேண்டிய கேரக்டர் இது. அதுக்கப்புறம் அவரால் பண்ண முடியல. எல்லாரும் தலையை சொரிஞ்சிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் சொரியாமல் இருந்தார். நீங்கள் ஏன் சொரிய மாட்டீங்க, நீங்களே பண்ணலாமே அப்படின்னு கேஷுவலாக சொன்னார். எனக்கு போலீஸாக பண்ணணுமா, நான் பண்ணதே இல்லையே, பண்ணால் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் பில்டப் இருக்குல்ல நம்ம மைண்டில். அவர் சொன்ன அந்த பில்டப்லாம் இப்போ பண்ணக்கூடாது, நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை பண்ண வச்சார். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த கதையை நான் திருப்பி ரீவிசிட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அதாவது ரொம்ப உங்களுடைய ஸ்டோரி பார்க்கும்போதுமே ஒரு இன்டென்ஸான ஒரு விஷயங்களை சொல்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியா தான் இருக்கு. பட் சின்ன குழந்தைங்களை ஆக்ட் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறதும் அவங்கள வேலை வாங்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி இருந்தது? நானே ஒரு டார்ச்சரா இருந்திருக்கேன் இல்லையா? அது பெரிய குழந்தை அல்ல, சின்ன வயசுல நடிக்கும்போது நான் டார்ச்சரா இருந்தேன். அப்போ எனக்கு தெரியும் அஞ்சலி எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அதான் நீங்க சொல்லுங்க. அந்த பொறுப்பு எங்களுக்கு கிடையாது. அவ்வளோ டார்ச்சர் பண்ணல சக்தி, நீ பாரு. ஸ்பாட்டுக்கு ஆன் டைமில் வரதுலேருந்து உள்ள இன்வால்மெண்ட்டாக நடிக்கிறதுலேருந்து டைலாக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து கேஷுவலாக போகும் ஷூட்டு இவங்க பசங்களை வச்சுட்டு. நம்மளுக்கு இருந்த டைம்குள்ளே முடிக்கணுன்ற ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ நிறைய நைட் ஷூட் இருக்குது, அதுலலாம் நிறைய பயந்தோம். ஷூட்டிங்கில் என்ன டென்ஷன் இருக்கும், மழை பெஞ்சிடுமா, இதாகிடுமா, போலீஸ் வந்துடுவாங்களா, லொக்கேஷன், தூங்கிட்டாங்களா, தூக்கம் வருதா, ஏதாவது ஜூஸை கொடுங்கப்பா, அது ஒன்று இருக்கும். ஏன்னா இல்ல எனக்கு அவ்வளவா தூக்கம் வரல. டெய்லி ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேணும்னு கேட்டு ஆர்டர் பண்ணி கார்ல போகும்போது சாப்பிட்டுட்டே போவோம். வேற லெவல் ப்ரொடக்ஷன்ங்க நீங்க பாத்தீங்களா? ஸோ அந்த கான்சியஸ் ரொம்ப இருந்தது. அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, ஹெல்த்தாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் அதில் பயங்கரமா பொருந்துச்சு. இவங்களை பார்க்கும்போது காக்கா முட்டை படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அதுக்கு 3 டைம்ஸ் நீங்க பாருங்க. நான் வந்து சீரியஸ் சூப்பரா இருக்கு அதெல்லாம் சொல்றேன். இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸெப்ஷனலா நல்லா இருந்தது. ஏன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிஷோர் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஹோல் மூவியும் வந்து பேலன்ஸ் பண்ணுது. சாரும் வந்து பட் அதுல நீங்க உங்களுடைய ஆக்டிங்கை கொடுக்கணும். ஏன்னா கிஷோர் சார்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து கிருஷ்ணா சாரும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்களுக்கு நடுவில் ஆக்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆன் செட்? ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குங்க. பர்டிகுலர்லி இவர் சார் வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்து நீங்கள் இந்த சீனில் நீங்கள் வந்து கீழே தலையில் அடிச்சுட்டு அழுகணும் மேடம்னுவார். எனக்கு உடனே சிரிப்பு தான் வரும். என்ன நினச்சின்னா இவர் என்ன பாடுபட போகிறாரு அப்படின்னு நினச்சி எனக்கு நான் சிரிச்சிடுவேன். சார் அழுகணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, மேம் அழணும் மேம் சிரிக்கக்கூடாது மேம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்புறம் ரொம்ப பயமாக இருக்கும் இவங்க எல்லோரும் முன்னாடி. ஏன்னா நம்ம ஏதாவது இம்மெச்சூர்டாக பண்ணி மற்றவங்க எல்லோரும் சூப்பராக பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்ண நிறைய பொறுப்பு இருக்குல்லங்க என்னதான் இருந்தாலும். ஸோ பயந்துக்கிட்டே தான் ரெடின்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு பக்குன்னு தான் இருக்கும். அப்படி தான் பண்ணுவேன். இருந்தாலும் எல்லோரும் அகெயின் எல்லாரும் கொடுத்த ஒரு தைரியத்தில் நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுவேன். மோஸ்ட்லி ஒழுங்காக பண்ணிவிடுவேன் நம்புறேன். அப்படி எப்பயாவது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வேணும்னு தோணுச்சுன்னா சார் சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் இப்படி வேணும் மேடம் நடிச்சு காட்டுவாங்க. ஸோ அதை பார்த்து அதே மாதிரி பண்ணிடுவேன். ஸோ இட் வாஸ் ஈஸி ஒன்லி ஆக்சுவலி. சார் அதாவது மாலிவுட் அப்படி பார்த்தோம் அப்படின்னா கதாசிரியர்களுக்கு தான் பயங்கர வேல்யூ இருக்கும். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து கிடையாது. ஏன்னா டைரக்டரே வந்து 2 கதாபாத்திரமும் சேர்ந்து பண்ணிடுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நானுமே ஒரு கதாசிரியரை வச்சு நான் இன்டர்வியூ பண்ணுறேன். அந்த வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணுவோம், ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ப்ராசஸான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ப்ராசஸ் நிறைய இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிருஷ்ணா சார் அப்ரோச் பண்ணும்போது அப்புறம் அது அவங்க கதை பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க ஆர்ட் ஸ்டார் போய் அவங்க ஓகே பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க யார் டைரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரதர்ஸ் வந்து அவங்க கமிட் ஆனாங்க. அப்படி தான் அது ப்ராசஸ் வந்து இருந்தது. பெருசு தான், பெரிய ப்ராசஸ் தான். நீங்கள் சொன்ன மாதிரி மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து ரைட்டர்ஸ் தனியாக டைரக்டர்ஸ் தனியாக இருக்காங்க. அந்த கல்ச்சர் என்ன இங்கே பெருசாக இல்லை. அது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் சினிமாஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா மேக்கிங் பண்ணுறதுக்கு நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் கூட நான் என்னோடய விஷனில் நான் ஒன்று எழுதியிருந்தேன், என்ன எழுதியிருந்தனோ அதை அப்படியே அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ரைட்டர் இருந்து ஒரு டைரக்டர் வந்து அதை ஒர்க் பண்ணும்போது இன்னும் வேலை வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ கூட இருக்காங்க ரைட்டர்ஸ். ஆக்சுவலி 40s 50sலாம் 60s பார்த்தீங்கன்னா ரிட்டன் பை தனியாக ஒரு கார்டு வரும், ரைட்டர் பை தனியாக கார்டு வரும். அப்படியே மாறி ரிட்டன் ரைட்டரே வந்துச்சு. ஆனால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க டிஸ்கஷன் என்ற ஒரு ரூமுக்குள்ள மறைஞ்சிடுறாங்க. சார் பேராஷூட் அப்படிங்கிற டைட்டில் யார் ஃபிக்ஸ் பண்ணீங்க சார்?
ஓகே, ஏன்னா எல்லாத்துக்குமே அவரே கை காமிச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ரைட்டிங் ப்ராசஸ் டோட்டலாக ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. சாய்ஸ்லாம் இல்ல, டைரக்டா இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. பெரம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சுருந்தோம். ஏன்னா அவங்க அப்பா அடிச்சுட்டே ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவுக்கும் பசங்களுக்குமான ஸ்கிரிப்ட் தானே இது, கதை தான். அதனால வந்து பெரம்பு அப்படின்னு வச்சா கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும்னு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டைட்டிலை வந்து கொஞ்சம் யூனிக்காக மாற்றினா நல்லா இருக்கும்னு யோசிக்கும்போது, இப்போ சின்ன பசங்க வீட்ல எல்லாம் வந்து பெட் அனிமல் ஏதோ ஒன்று வளர்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து ஒரு மொபட்டு, ஓகே, அந்த மொபட்டு தான் இவங்களுடைய பெட்டு. அதுக்கு வந்து இவங்க பேராஷூட்னு பேர் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அதை எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பசங்க அந்த வீட்டில் இருக்காங்க. அப்போ அப்படி யோசிக்கும் போது பேசாமல் பேராஷூட்டே டைட்டில் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுது. அந்த மாதிரி தான் பேராஷூட் டைட்டில் வந்து கிரியேட் ஆச்சுது. சூப்பர். ஆமாம் சார், இதுல வந்து கிஷோர் சாரை எப்படி நீங்க கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்தீங்க? ப்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு வெப் சீரிஸில் அவர் தான் வச்சார். அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி அவர் ஃபேமிலி ஆகிட்டார். ஓகே. ஸோ இந்த காஸ்டிங் பண்ணும்போது நான் அந்த சார்கிட்ட சொன்ன பேர் வந்து கிஷோர் சார் வைக்கலாம், ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் அவர் ப்ரொடக்ஷனுக்கு. அப்படியே யோசிச்சார், நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ ஓகே சார், ரொம்ப ஒரு கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெங்களூர் காமிச்சு இவர் போய் கதை சொன்னார். அவர் உடனே பண்ணுறேன்ட்டாரு. ஓ, அதாவது அவங்களும் உங்களுடைய சிஸ்டரும் சேர்ந்து ஒரு ஃபிலிம் ஒரு இதுல நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா, ஆமா, ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த காம்போ பார்க்கும்போது. சூப்பர். அதனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியா கூட அமைஞ்சிருக்கலாம். இந்த கதையை கேட்டு யாருமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல, நாங்கள் சூஸ் பண்ண எல்லாருமே பண்ணுறேன்னு தான் சொன்னேன். ஓகே ஓகே. ஷூட்டிங் டைமிங் எவ்வளோ எடுத்துக்கிச்சு சார்? ஷூட்டிங் டைம் குழந்தைங்கன்றதால we had to ஷூட் விட்டு ப்ளஸ் சாரோடைய டேட் இந்த ப்ராப்ளம் இருந்ததால அவர் எப்போல்லாம் டேட் கொடுத்தாரோ அப்போல்லாம் ஷூட் பண்ணோம். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் 8 months 9 to 8 months. 8 to 9 months we shot this. ஓகே, சூப்பர். அதுல ஸ்கூலும் நீங்க பண்ணிக்கிறோம், இதையும் பேலன்ஸ் பண்ணி எப்படிடா பேலன்ஸ் பண்ண? யாரா நீ? கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நைட்டு காலையில் 6 o'clock அதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா என்னென்னா, ஸோ நம்மள ப்ரொடக்ஷன் சைடு ஸ்கெடியூலிங் இது சம்டைம்ஸ் ஆர்டிஸ்ட் டேட்டு இதெல்லாம் வச்சு டிலே பண்ணுறது ஒன்று இருக்குது. ஷூட்டிங் டேஸ் நம்மளுக்கு டேஸ் ஆஃப் நம்பர் வந்து கம்மியாக இருந்தாலும் ப்ராசஸோட மந்த்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இருக்க பெரிய சிக்கல் என்னென்னா பசங்களை வச்சு ஷூட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி 3 months வந்து அவங்க வந்து வளர்ந்துட்டே போவாங்க. எடுத்த காஸ்டியூம்ஸ்லாம் கொஞ்சம் ஸோ அந்த கான்செப்ட்ஸும் இருந்தது. மேக்ஸிமம் சீக்கிரம் முடிச்சது. அதுக்கு க்யூட் என்னன்னா 7 ஒரு பல்லு வந்துருச்சு. ஆமாம், அந்த கேப்பில் பல்லு வேற வந்துருச்சு. ஸோ அந்த பயம் வேற இருக்கும். எல்லாத்தையும் டேலி பண்ணி கரெக்டாக முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இது. சீக்கிரம் முடிக்க வேண்டிய ஒரு இல்லைன்னா எப்படி சமாளிச்சு சொல்லு, ஸ்கூலும் வளர்ந்துருவானு. எனக்கு வந்து சில நேரம் காலையில் 6 o'clockலாம் இது வந்துடும். ஸோ வந்துட்டு அங்கே போயிட்டு 6 o'clock திரும்ப விட்டுருவாங்க. வீட்டுக்கு வரதுக்கு 8 o'clock 7 o'clock ஆகிடும். அதுக்கப்புறம் உட்காந்து ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சில நேரம் கிளாஸ் ஒர்க்கும் நிறைய இருக்கும், ஹோம் ஒர்க்கும் தனியாக இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் பண்ணி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இது பண்ணும். அது பண்ணுறதுக்கு சில நேரம் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஹோம் ஒர்க் தேர் இஸ். மேக்ஸிமம் ஒரு 12 o'clock 1 o'clock ஆகிடும். ஆனதுக்கப்புறம் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 6 o'clock ஸ்கூல் போகணும். அதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட். ஆமாம், அவர் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு. கிளாஸ் ஃபஸ்ட்டு இல்லை, ஆல்மோஸ்ட் நாங்கள் நேர்மை ஜாஸ்தி. ஓகே சார், எத்தனை எபிசோட்ஸ் இருக்கு சார்? 5 episodes 30 minutes. அதாவது ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறது அவங்க வந்து இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. கதையை கேட்கணும், இது பண்ணணும் அப்படின்னு நிறைய ப்ராசஸ் இருக்கு. பட் ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறது நம்மளோட இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு ரீச்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 அவங்க தான் இப்போ ஓடிடியில். அவங்கள எப்படி நீங்க இது பண்ணி? அதான் நான் சொன்னேன், இந்த கதையை கேட்டு இப்போ நிறைய கதை நான் சொல்லியிருக்கேன் ஹாட் ஸ்டாருக்கு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும். ஆனால் இந்த கதையை கேட்டு யாருமே நோ சொன்னது கிடையாது. இன்ஃபேக்ட் கனிக்காவது நான் 20 minutes பேசியிருப்பேன். நான் ஹாட் ஸ்டார் கிரியேட்டிவ் ஹெட் கூட வேறு சப்ஜெக்ட் பேச போகும்போது இதையும் சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு 2.5 நிமிஷம் தான் சொன்னேன். ஓகே, நீ கூப்பிடு நம்ம அப்படின்னாங்க. உடனே நான் கூப்பிட்டு போனேன். அதோட அப்புறம் ரைட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. ஸோ ஓடிடிக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஃபார்மேட் இருக்கணும். ஒரு எபிசோடுக்கும் பிகினிங் மிடில் எண்ட் இருக்கணும். ஒரு எபிசோடு இண்டிபெண்ட்டாக ஒரு படமாக தெரியணும். ஸோ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, பட் இவரை சூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். இவரை நான் சூஸ் பண்ணது எறும்பு இல்லை, சூஸ் பண்ணிட்டாங்க. இவரை எறும்பு பார்த்து எறும்போடைய ப்ரீமியருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க சார்ல்ஸ்னுட்டு. ஒரு படத்தோடைய ஃபர்ஸ்ட் படத்து ப்ரொடியூசர். அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சக்தியோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த கதை எனக்கு வந்தப்போ நான் உடனே எடுத்து காமிச்ச ரெஃபரன்ஸு எறும்பு தான்.
ஸோ அங்கே லாக் ஆகிட்டார் சார். இயல் வந்து லியோ பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்க? இயல் லியோவுக்கு முன்னாடி ஆட்ஸில் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ அங்கே எனக்கு இயல் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இயல் வந்து லியோ படத்தில் ஆக்ட் பண்ணதை பார்த்து சூஸ் பண்ணுறதை விட ஆடியோ லான்ச்சில் பேசின விஷயம் தான் பயங்கரமாக இப்போ ரீச் ஆகிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இயலுடைய அவங்களும் பயங்கரமாக ஆக்டிங் வந்து 2 பேரும் பிச்சு போதே இருப்பாங்க. அதாவது கிருஷ்ணா சார் கிட்ட இருந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து ப்ரொடியூசராக நாங்கள் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பண்ணுமா, இல்லை ஆக்டிங்காக நான் நிறைய கொடுப்பேன் அப்படின்னு லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? இவர் படம் பண்ணுறேன், அவர் படம் பண்ணுறேன், ஓகே, ஒரு த்ரில்லர் படம் பண்ணுறேன், ஓகே ஓகே, தெலுங்கு ஒரு சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், தமிழ் ஒரு சீரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகே. நிறைய லாங்குவேஜஸ்லேயும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, தெலுங்குலேயும் கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. அது எப்படி சார்? ஓகே, எனக்கு லாங்குவேஜஸ் பிடிக்குங்க. கம்மியாக பண்ணுறாரு, அவருக்கு ஒரு 5 லாங்குவேஜ் தெரியும், 2ல தான் பண்ணிட்டு இருக்காரு. பேராஷூட்டையும் ஒரு 6 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் பண்றீங்க. எனக்கு லாங்குவேஜஸ் பிடிக்கும். ஓகே. ஸோ எனக்கு தமிழ், கன்னடா, மலையாளம் அண்ட் தெலுங்கு, ஓகே, இது 3 கம்ஃபர்டபுளாக பேசுவேன். 4மே புரியும். ஸோ எனக்கு ஹிந்தி புரியும், எனக்கு குஜராத்தி புரியும், எனக்கு ஃப்ரெஞ்சு புரியும், இங்கிலீஷ் ஹிந்தி புரியும். லாங்குவேஜஸ் பிடிக்கும். பெங்காலி தெரியாது, பிடிச்சி கேட்ச் பண்ணலாம். பரவாயில்ல, பேராஷூட் வந்து புரியும். ரிலீஸ் ஆகுது இல்லையா, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நான் இந்த எல்லா மாநிலத்திலையும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. சும்மா சொன்னாங்க, வருவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. நாட் இட். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே இயல்பா சொல்லிட்டீங்க. நம்பாதீங்க யாரும், நான் அவ்வளோ ஒர்த்து இல்லை. சொல்லுங்க, நம்பாதீங்க. சூப்பர் சூப்பர் சார். உங்களுடைய அண்ணனோட டைரக்ஷன்ல நாங்கள் படங்கள் எதிர்பார்க்கலாமா? ஆமாம், இப்போ ஒரு வரப்போகுது 2 monthsல. அடுத்ததும் பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் ஹிந்தியும் பேசுகிறாங்க. ஸோ இருக்குது. தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரையில் நீங்கள் எத்தனை படம் கொடுக்குறீங்கன்றது கணக்கு கிடையாது, எத்தனை நல்ல படங்கள் கொடுக்குறீங்கன்னு தான் கணக்கு. எனக்கு வந்து அலிபாபா, நீங்கள் இது ஃபேக்ட், அலிபாபா, கட்டத கழுகு, யாமருக்கு பயமே, இந்த 4 படம் தான் பண்ணேன். 8 வருஷம் ஆச்சு எனக்கு. ஓகே. ஸோ எப்போ இட் டசன்ட் மேட்டர், நீங்கள் படம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மூஞ்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் வந்து டெய்லி சோப்ஸ்க்கு போயிடுவேன்ல. எனக்கு சூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணணும்னு ஆசை. அதனால தான் இந்த லாஸ்ட் 2 yearsல இந்த வருஷம் தான் 3 படம் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை வருஷமா நீங்கள் இந்த மாதிரி விஜயவா இருக்கீங்க? விஜயவா ஒரு 10. நியூஸ் ரீட் பண்ணீங்களா? நான் இப்போ நியூஸ் ரீடர் தான். நியூஸ் ரீடர் ப்ளஸ் நியூஸ் படிச்சு காட்டுங்க. உங்களுக்கு இப்போலாம் பசிக்கலல்ல? இப்போ பசிக்கல. இதுக்கப்புறம் அப்பா நான் தப்பிச்சேன்ப்பா. ரெடி. நடிகர் கிருஷ்ணா மற்றும் கிஷோர் நடித்த தமிழ் நாடகமான பாராஷூட் நவம்பர் 29 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஸ்ட்ரீம் செய்யப்பட உள்ளது. ஸ்ரீதர் கே இயக்கிய இப்படம் குழந்தை பருவம், குடும்ப உறவுகள் மற்றும் பெற்றோரின் சவால்கள் பற்றிய இதயபூர்வமான கதையம்சத்தோடு நவம்பர் 29 வெளியாக இருக்கிறது. எல்லாரும் ஆவலுடன் பாருங்கள். ஓகே, நிறைய சூப்பரா இருந்தது. உங்க கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சூப்பர் டூப்பரா வந்து பாராஷூட் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பெஸ்ட். தேங்க்யூ. சூப்பர்.